இவருக்கு நான் அண்ணி இல்லைங்க, அவங்களுடைய அம்மா. அவர் என்கிட்ட வந்தப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தைங்களெல்லாம் படிக்க வச்சு இங்கே செட்டில் ஆகிற வரையிலும் இன்னைக்கு வரையிலும் அவருக்கு நான் அம்மா தான். பெருமையாக இருக்குது. அவர் மாதிரி ஒரு நல்ல சோல் லதாவை போய் அங்கே ஒரு பொண்ணு பார்த்து வந்து சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே நான் எங்கள் ஹஸ்பண்டை விட இவர் ரொம்ப ஜனரஞ்சகமான ஆள். ஒருத்தரை ஊன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பெரியமாக இருக்கிறவர். கடைசி வரையிலும் என் பசங்களை எல்லாம் அவர் வளர்த்துனேன்னு சொல்லுவாங்க. அது இதை விட எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப நல்லா போனார். எல்லாருக்கும் சாவு வந்து தெரிஞ்சிடும், நம்ம செத்து போயிடும்னு தெரிஞ்சிடும். அதுக்காக வருத்தப்படுவாங்க. இவருக்கு அது தெரியவே தெரியாது. ஹி வாஸ் ஸோ பிளெஸ்ட். அதில் வந்து அவர் ரொம்ப பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால அவருக்கு எப்படினாலும் நம்ம நல்லாயிடுவோன்னு நினச்சிட்டே தான் அவர் உயிர் போகும். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பாக்கியம் இருக்காங்க. அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளோ நல்லவர். அடுத்து ஜானி, ப்ளீஸ். ஜானி உட்காந்துட்டு ஷார்ட்டாக இருந்தாலும் person enough for the knees for proper in a sitting position, but unfortunately some health issues doesn't permit me to stand and do some, stand to the minimum possible. So don't mistake me. See, talking about Nadigavian, this 3 months, Nadigavian was the last child of Sundaramba, BC. வந்து நாங்கள் கூப்பிட்றது, அதுவும் நான் எஸ்பெஷலி கூப்பிட்றது விசின்னு தான் கூப்பிடுவோம். வெள்ளைச்சாமி, சின்னத்தம்பி. அதாவது லெகசின்னு பார்க்கும்போது ஒரு 5 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி நடந்தது மாடர்ன் ஜென்ரேஷனோட சேர்க்கறதுக்கு we all thought of so many ways, and first வந்து வெள்ளை விழான்னு ஒன்று, that was the beginning. அதாவது நம்ம இந்த ஒரு உறவு இருக்குது. underlying current is the same thing. I mean, it's you're from Taranambadi, Porayar, or Kumbakonam, Madurai, Manalur. These are the areas from where all our forefathers have come. They created wonders, especially if you look at Vellaichammy Nadar, the grand patriot of our group. He was a man with native wisdom. He didn't go to universities, he didn't go to work in corporate background or anything. But in the 19th, before the 20th century was born, he was a doyen of commercial activities in Kumbakonam. Vellaichammy Nadar, and then immediately successors in Edutha, V. Chinnathambi, who is my mother's the eldest daughter of V. Chinnathambi and Sundaramba. அம்மாவும் பொண்ணும் ஒரே நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஒரே நேரத்தில் டெலிவரி 2 தலைமை. சொல்லி between me and நெடுஞ்செழியன். I always say, நம்ம 2 பேரும் வந்து 3 மாதம் வித்தியாசத்தில் பிறந்திருக்கோம். பட் தாய் மாமன் நெப்பியுன்ற அளவில் தான் வெரி ஈஸி வாங்கி. அதாவது எங்களுக்கு வந்து கும்பகோணம்ன்றது எங்கள் ரத்தத்தில் ரொம்ப ஊறி போன ஒன்று. You can take somebody out of the place
But the place will always be there. The other place will be the people. So, நெடுஞ்செழியனும் நானும் வந்து படிப்பு மற்றது என்னென்ன பண்ணாங்களோ மோர்லெஸ் பேரலாகவே அவருக்கு வந்து ஸ்கூலிங் முடிச்சாச்சு. அத்தை மாமா கரூரில் வாட் எவர் பெஸ்ட் தே குட் டு அண்ட் தென் இங்கே வந்து பிஐஎம் படிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் பாளையங்கோட்டையில் வந்து ஏர்லி பேச்சஸ் தே ஸ்டார்டட் திஸ் பேச்சுலர் ஆஃப் இந்தியன் மெடிசன், சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். சென்னைக்கு தாத்தா விசியும் நெடுஞ்செழியனும் வராங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நெடுஞ்செழியன் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு சத்யவாணி முத்துன்றவங்க தான் அப்போ வந்து மினிஸ்டராக இருந்தாங்க, ஃபார் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஸோ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம். எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க கீழே இறங்கி வந்துருக்காங்க. தாத்தாவை பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் வாங்க தம்பி, நீங்கள் 2 பேர் ஆட்டோ எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நேராக போயிட்டாங்க. அங்கே போய் கொஞ்சம் எல்லாத்தையும் போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சத்யவாணி அம்மாட்ட போனோம். பேப்பர் ஒர்க்ஸை போனோம். வித்தின் 5 minutes அட்மிட்டட். பிஏ கூப்பிட்டாங்க. அவர் நெடுஞ்செழியனுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க, எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு சரியாக போய் சீனியர் மினிஸ்டர் இன்க்ளூடிங் அண்ணாதுரை விசின்னு கூப்பிட்றது வந்து அவ்வளோ இன்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீசி எப்படி இருக்கீங்க. அன்பில் தர்மலிங்கம்னு ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர். தாத்தா உள்ள என்டர் பண்ணு ஏறி எழுந்து நின்றுட்டு மரியாதை சொல்கிறார். ஐயா நீங்கள் கொடுத்த பிச்சை இது, நாங்கள் இங்கே இருக்கோம். அதுபோல் அட்லீஸ்ட் ஒரு ஆஃபர்ட் அஸ் அ சீனியர் மினிஸ்டர் விஆர் நெடுஞ்செழியன், மதியழகன், அன்பழகன், இதெல்லாம் வந்து ரொம்ப வெல் நோன் டு மை கிராண்ட்ஃபாதர். Because patronage has been so much. He was like ஒரு காலகட்டத்தில் ராமசாமியோடைய யாருக்கு எம்ஜிஆர் மணி பேக்ரவுண்ட் ஐ டேக் த ஃபைனான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், we have very pleasant moments. We used to joke about you have பிஐஎம் போனால சேர்ந்த எனிவே நெடுஞ்செழியன் வந்து பிகினிங் only in a limited sense. அதாவது இன்றைக்கும் எனக்கோ அத்தைக்கோ மாமாக்கோ கீழாக்கோ மொத்தா ஐ மீன் எங்களோட அப்படி ஒரு காற்றோட உள்ளுக்கு வாங்கியாச்சு. We are naturally devoted to each other. We lean on ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எல்லாருக்கும் தேவையானது. அவர் நிறைய விஷயங்கள் வந்து செய்யும்போது ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு ஷீலாக்கும். அருணுக்கு மேரேஜ் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க எங்கள் வீட்டு அப்பா அம்மா வேறு உயிரோட தானே. என் தந்தை வந்து தாய்மாமா, அம்மாவும் ஒரு பிரதராட்டமாக எங்களுக்கு ஃபேஸ் பண்ணோம். குழந்தையாட்டுமே நாங்கள் 2 பேர் 3 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கோம். Anyway, all is well, that ends well. It's a happy occasion, let us face it. We have to, I wouldn't say ஒரு மோர்னிங்கோட ஒரு நெகட்டிவ் குவாலிட்டியோட அப்ரோச். என்ஜினியர்ஸ் ரொம்ப ஹாப்பி கோ லக்கி, ஃப்ரீ, ஃபேர் அண்ட் கோஆப்ரேட்டிவ். அது ஃபேமிலிக்கு அப்புறம் இமீடியட் ஃபேமிலிஸ் வெள்ளை குரூப் அப்படின்னு அது வந்து ரொம்ப பெருமையோடு இருந்தது. பாலிட்டிக்ஸ் நியாயமாக இன்னும் போயிருக்கணும், நிறைய தூரம் நல்ல நேரம் இருக்கணும். பட் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். It is an endeared person to everybody. அது வந்து எல்லாருக்கும் அமையாது. என்ன 2 பேருக்கு பிடிக்கும்னா 2 பேருக்கு பிடிக்காது. நெடுஞ்செழியனா பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. That's a very great quality for a person. Very difficult to manage that. நான் எத்தனை பேர் பழகியிருக்கேன், எவ்வளோ பெரிய என்னை அடோர் பண்ணுறவங்க இருக்காங்க, என்னை வெறுக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. நெடுஞ்செழியனுக்கு அப்படி யாரும் அது வந்து வெரி சம்திங் வெரி கிரேட். இதுக்கு எல்லாம் ரொம்ப துணையாக இருந்தது லதா. அது வந்து we have to give credit to Lada. We have to just give credit to Lada also. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. Because she never defied him in any way. நானெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டோட 10 விஷயத்துக்கு சண்டை போடுவேன். லதா வந்து 10 விஷயத்துக்கு எது சொன்னாலும் அதுக்கு பிடிக்கலன்னா கூட ஆமான்னு சொல்லிட்டு போயிடும். அது வந்து எல்லாருக்கும் அமையாதுங்க.
நடிகர் வாஸ் அ குட் சோல். எல்லாம் நம்ம பிறந்து வர்றதே நம்ம என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ அதை தான் நமக்கு லைஃப்பில் அமையும் அப்படின்றது உண்மை. நான் ஒரு பெரிய இதெல்லாம் நம்புறவங்க, ஆனால் நிச்சயமாக நான் பார்க்குறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது வயசாகிறது எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் யுவர் டெஸ்டைன் டு பி திஸ்ன்னு சொல்லி வந்தவங்க நம்மலாம். அப்படி வந்தப்போ நெடுஞ்செழியன் வாஸ் அ வெரி வெரி பிளஸ்ட் பர்சன். வி ஆர் வெரி பிளஸ்ட் டு Saroja, please. Come. You have to say some words. Come. முடிஞ்சதில் உட்காருங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர், 4 பொண்ணுங்க 3 பையங்க. சத்தமாக இந்த எங்கள் 7 பேரில் 7வது பையன் தான் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் பிறந்தப்போ அம்மாவுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதனால் அவங்களால சரியாக பிள்ளைய கவனிச்சிக்க முடியல. ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்து என் டைமெல்லாம் நெடுஞ்செழியன் எனக்கு மடியில் வைங்கன்னு சொல்லி பார்த்துக்குவேன். ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் பெரியவனாகவும் குளிப்பாட்டுறது எல்லாம் நானே செய்வேன். அதனால் அவரும் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். அக்கா அக்கா அக்கான்னு இப்போ பார்த்தாலும் என்னை பிடிச்சிட்டே தான் சுற்றுவார். யார் வீட்டுக்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்பார். பிரியமாக இருந்தார். நான் கல்யாணம் ஆகி மலேசியா போனதுக்கப்புறமும் என்னை வந்து ரிசீவ் பண்ணார். என்னோடய ஹஸ்பண்டு ரொம்ப சிக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு அதுக்காக ஒரு ட்ரிப் பண்ணி வந்தார். வந்து ஆறுதெல்லாம் சொன்னார். எங்கள் 2 பேர்த்தையுமே ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். போன தடவை இந்தியா வந்தப்போ மதுரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கும்பகோணம் போகலான்னு பிளான் பண்ணி மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போய் மறுநாள் அவர் லடாட்டை வந்து நான் மீட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு போகல. மதுரைக்கு வந்து என்ன வாங்க கும்பகோணத்துக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். அவ்வளோ பிரியமாக இருந்தவர் சொல்லாமே போயிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி குடும்பமும் ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவர் அதுதான் நான் மறக்க முடியாத ஒரு நபர். ஏன்னா அவங்க எனக்கு சித்தப்பாவா பழகலை, நண்பர். நான் வந்து தாத்தா வீட்டில் 1வது 2வது படித்தேன். என்னை சைக்கிளில் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வர்றது சித்தப்பா தான். என் கூட விளையாடுறது. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் நான் கும்பகோணத்தை இருந்த வரைக்கும் ஒரு உற்ற துணையாக இருந்தேன். சித்தப்பாட்ட நிறைய ஆலோசனைகள் கேட்பேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு மாத இதழ் வெளியிட்டாங்க அவங்க சங்கத்துக்கு. அதை ப்ரூஃப் ரீடிங் ஏற்ற கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. மதுரையில் போய் செட்டில் ஆன பிறகு கூட அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. நான் கடைசியாக அவங்கள்ட்ட பேசுனது போன வருஷம் ஜனவரி 27. ஏன் சித்தப்பா ஸ்கூல் ஃபங்க்ஷன் வரலன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் அலைச்சல்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைன்னு இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ கூட தெரியாது இப்படியெல்லாம் ஒரு வெடிகுண்டு உள்ளே எனக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா சித்தி சொன்ன மாதிரி ஒரு கொடுப்பினை, கஷ்டப்படுத்தலை. ரொம்ப இப்போ பார்த்தா அந்த வியாதிக்கெல்லாம் மாதக்கணக்கில் கஷ்டப்படுறவங்க ரொம்ப இருக்காங்க. அவதிப்பட்டு சித்திரவதைப்பட்டு மருத்துவத்தில் ஊசி மருந்தாகட்டும் ஏதோ ப்ரொசீஜர்லாம் பண்ணி அவ்வளோ சங்கடப்பட்டு போகிறவங்க மத்தியில் எங்கள் சித்தப்பா எங்களெல்லாம் ஒரே நிமிஷத்தில் விட்டுட்டு அந்த சித்தப்பாவுடைய ஆசி என்னைக்கும் என் குடும்பத்துக்கு கிடைக்கும்.
அவங்க பக்கத்தில் மாமா நான் வந்து பாலசுப்ரமணியன் பேர் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து 2000 நான் கும்பகோணத்தில் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக சார் வந்து எனக்கு பழக்கம். வெரி குட் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து வெரி குட் ஹியூமன் பீயிங். நானும் அவரும் நிறையா பயணிச்சிருக்கோம் திருமலைராஜன் எல்லாரும். நான் வந்து வெளியூர்லலாம் ரோட்டரியில் இருந்தேன். இங்கே வந்து ரோட்டரியில் சேராமல் இருந்தப்போ அவர் தான் மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து ரோட்டரியில் சேர்ந்துருவார். ஆனால் அவரோட சேர்ந்து அப்போ வந்து வரிசையாக ஏகப்பட்ட இந்த கஜா புயல் இதெல்லாம் வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இன்வால்மெண்ட் ரோட்டரியில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து இது பண்ணாக்க இப்போ பிளட்லேருந்து ரோட்டரின்னு தான் வரும், நான் இருந்து பண்ணாக்க மேலே ரோட்டரி ஃப்ளாக்கோட தான் போகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அதே போல் அவருடைய இது வந்து 2-3 ஆம்பிஷன். ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹெல்பிங் டெண்டன்சி யாராக இருந்தாலும் கீழே பாட்டம் லெவலில் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுமாதிரி சொல்கிறதுக்கு எங்கள்கிட்டே வந்து சொல்லுவார், அவனுக்கு பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவார். அதுபோல் அவருக்கு வந்து ஃபேமிலியிலையும் மேடத்துக்கிட்ட ரொம்ப இது நாங்கள் வந்து நான் இவர் எல்லாம் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸுக்கு போவோம். கான்ஃபரன்ஸ்லாம் ஒரே ரூமில் தான் தங்கினாங்க. நாங்கள்லாம் ஒன்றும் வாங்க மாட்டோம். அவர் வந்து மேடத்துக்கு ஏதோ ஒரு புடவை ஏதோ ஒன்று ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லேயும் புடவை வாங்கிட்டு ஆமாம் ஒவ்வொரு தரையும் உடன்பிறவா சகோதரி இது எப்போதுமே சகோதரின்னு தான் கூப்பிடுவாங்க. கடைசியில் இவங்க போட்ட இன்ஜெக்ஷன் தான் அந்த ஐவியில் என்னோட தான் சென்னை. அதே போல் செந்தில் மேலே அவருக்கு வந்து செந்தில் வந்து ஃபேமிலியில் செட்டில் ஆகணுங்கிறது என்கிட்ட வந்து பர்சனலாக அடிக்கடி வந்து பேங்க்கில் பேசிட்டு இருப்பார். பேங்க்கில் வந்து சொல்லி எம்டிகிட்ட சொல்லி பேங்க்லலாம் இந்த இதெல்லாம் ரெண்டு சேர்ந்து பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகணும் நல்லாவும் பண்ணி இப்போ இன்ன வரைக்கும் அது நல்லா போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஹெல்ப் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த லெவல்லையும் அவர் வந்து ஃபேமிலி லெவல்லையும் நல்லா இதாக இருப்பார். அதில் வேடிக்கை என்னென்னா அவருடைய இதே தெரியாமல் கடைசியாக அவருடைய ஃபங்க்ஷன் இறந்ததுக்கு முன்னாடி எங்களுக்கு யாருக்குமே அவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. 4 நாளைக்கு முன்னாடி இதே கேன்சருக்கு ஒரு கேம்ப் போட்டோம். எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து கடைசியாக கொஞ்ச நாள் இதுக்கெல்லாம் போக மாட்டேன். அவர் வந்து கம்பல் பண்ணி அந்த கேம்புக்கு வரணும், நீங்கள் வந்து இனாகுரேட் பண்ணுங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்னேஷன் ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீயாக எல்லாருக்கும் நம்ம இது பண்ணிக்கிட்டோம். பேங்க் மூலியமாகவும் ரோட்டரிஸ் டயாலிசிஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து நான் வந்து ட்ரெஷரர், அவர் தான் செக்ரட்டரி. 150 ஒரு நாளைக்கு 100-150 பேஷண்ட் வருவாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு பேங்க் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருடைய இதுதான். அதில் வந்து அந்த கேம்பு போட்டப்போ திருச்சியிலேருந்து ஆளை அழைச்சிட்டு வந்து அன்னைக்கு வரல அவர். அதுக்கு 2 நாள் முன்னாடி தாய்ப்பால் வார ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் வந்து நானும் பார்த்து பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் வரல. திடீர்னு நான் போனப்போ எங்கே டாக்டர் என்னன்னு கேட்பேன். டாக்டர் எங்கே வரலையா இருந்தாரு. அவர் எங்கள் இந்த இன்சார்ஜ் இருந்தார். ஃபோன் பண்ணேன், சாருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா வரல அப்படின்னு. நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு சாதாரணமாக ஜென்ரலாக அவர் அதுக்கு முன்னாடி ஒரு செஸ்ட் பெயின் வந்து தஞ்சாவூரில் அட்மிட் பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம இங்கே ரிலேட்டிவ் தான் அங்கே இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் தான் அங்கே சூப்பரண்டாக இருந்தார். 10 கஷ்டம் அவருக்கும் நல்லா தெரிஞ்சவர். இதாக பண்ணி கொடுத்தாரு, ஸ்ட்ரென்த்லாம் வச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணார். அதேமாதிரி ஏதாச்சும் இதாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் தெரில. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒன்றும் பேச்சே இல்லை. திடீர்னு பார்த்தா கேள்விப்பட்டப்போ இது மாதிரி மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவருடைய நல்ல மனதுக்கு என்னென்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு போவாங்க. அது யாரும் கூட சொன்னாங்க. அவர் வந்து ஆல் ஆஃப் சடன் கஷ்டப்படாமல், அதுதான் நமக்கு வந்து எல்லாம் வருத்தமாக இருந்தால் கூட அவரை பொறுத்த வரைக்கும் இறப்பு வந்து நல்ல இறப்பு இதாக இருந்தால் கூட சடனாக ஒரு வியாதி இல்லாமல் போய் படுத்து ஹாஸ்பிட்டலில் படுத்து ஏகப்பட்ட இது போட்டு அதெல்லாம் இல்லாமல் பண்ணார். அதுமாரி எங்களுக்கு வந்து பெரிய இழப்பு. எங்களுக்கு ரோட்டியில் எனக்கும் சரி நாங்கள் ஒரு குரூப் இருக்குது, எல்லாருக்குமே அவருடைய இழப்பு பெரிய இழப்பு. இருந்தாலும் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால பையன் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அதை மனசை தேர்ச்சிக்கிட்டு இருக்கோம். அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தனை. நன்றி. நிறைய சொல்லலாம். அதில் முக்கியமாக 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்போ எந்த பிரச்சனையும் இதை பற்றி பேசினா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாருக்கும் குடும்பத்துக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் அப்படிங்குவாங்க. அது வந்து என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அந்த குடும்பத்தோடு நிறையா ட்ராவல் பண்ணுறப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள்லாம் வரும். என்னென்னா இப்படி இருக்கே அப்படின்னு நான் கன்சல்ட் பண்ணுறப்பெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை செய்வா ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் அப்படிங்குவாங்க.
இது வந்து நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. அவ்வளோதான் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த பெண்கள்லாம் படிச்சுட்டாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அது வந்து இன்னும் அவங்கள திறமையை வந்து ஊக்குவிக்கணும், நிறையா நம்ம அவங்கள இன்னும் மேலே வளர்த்தி விடணும் அப்படின்றதுக்கு 2 உதாரணம். ஒன்று அண்ணியோடைய திறமையை வந்து இந்த கும்பகோணத்தில் எல்லா பக்கமும் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சொல்லல அதான் டாக்டர் அப்படின்றத ரொம்ப பெருமையாக அந்த ஊர் பேசுகிறதுக்கு முழு முதல் காரணம் வந்து அண்ணன் தான். அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு வளர்த்தி இன்னைக்கு ஊரே பெருமைப்படுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த ஆதரவை அந்த ஒத்துழைப்பை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம பெண்களாக இருக்கிறப்ப நிறையா ஆண்களுடைய சில சுக துக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா வரும். லோகனி சொன்னாங்க நிறையா சில விஷயங்கள்ல நமக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து நிறையா விதத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லா ஆண்களுக்குமே அவங்க அது ஒரு உதாரணமாக அவங்க இருந்திருக்காங்க. அதை நம்ம மறக்கவே முடியாது. ரெண்டாவது, நான் சொந்த அண்ணன் நான் சொல்கிறது அண்ணன் தான். எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை. எங்கள் வீட்டில் நான் மூத்த பெண்ணாக இருந்து தான் இருக்கேன். ஆனால் உரிமையாக அண்ணன் கூப்பிடுற அண்ணனுங்க அவங்க. நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட உன்னோட பயோடேட்டாலாம் கொடு, நீ வந்து விசியாக கூட போகிறதுக்கு உனக்கு திறமை இருக்குது, நீ கூட. நான் இல்லை வேண்டாம், நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க. நீ கொடு, நான் எங்கேயாவது கொடுப்பேன்னு சொல்லி இங்கே வந்து கும்பகோணத்தில் நீ என்னோட பயோடேட்டாவை வற்புறுத்தி வாங்கி கவர்னர் கையால் அவார்டெல்லாம் வாங்க வச்சாங்க. இதெல்லாம் நான் வந்து என்னோட சர்வீஸில் இருக்கப்போ கூட நான் அதை செய்யலை, அதுக்கு மெனக்கடலை. ஆனால் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் அதை வந்து செஞ்சு எனக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்தாங்க. அந்த பெருமையெல்லாம் வந்து என்றைக்கும் மறக்கவும் முடியாது. அது நம்ம நன்றியோடையும் இருப்போம். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா அவங்கள பற்றி சொல்லணும்னா அது மாதிரி நம்ம எங்கள் குடும்பத்துலேயும் எல்லாரோடைய வளர்ச்சிக்கும் அவங்க முன்னால் நின்று எல்லாத்தையும் எடுத்து செஞ்சாங்க. அதனால் அது அவங்களுடைய ஆன்மா வந்து எப்பயும் எங்களை வாழ்த்தும், நம்ம குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கோம்னு நம்பி நான் வாங்கிக்கிறேன். எல்லாரையும் மாதிரி எனக்கு மிக சிறந்த நண்பர் இருக்குது. ரோட்டில் ரொம்ப வருஷமாக நானும் அவரும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். மிஸ்ஸஸ் அனஸ்தீசியா கொடுக்குற இந்த டிவி கொடுக்குறது நானும் வருவேன். ஏன் வருவேன்னா அவர் கூட பார்த்து பேசுறது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுவார். ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பேசுவார். அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எனக்கு யார்கிட்டயாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான், நான் அதோட அதை முடிச்சுக்குவேன். முடிச்சுவேன்னா என்ன, அவங்க மூஞ்சை கூட பார்க்க மாட்டேன், பேச விட மாட்டேன். அது எனக்கு டீப்பாக எனக்கு இன்கிரேன் ஆகும். ஆனால் அவர் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே அதை வந்து அதுலேருந்து கெட் ஓவர் பண்ணணும். அது திருப்பியும் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம பழைய எண்ணங்கள், பழைய நடைமுறைகளோட தான் நம்ம போகணுன்ற மாதிரி நினைப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இது 5 வயசில் விளையாடுது, 50 வயசில் விளையாது. அது எனக்கு பழைய எனக்கு. அதனால் அப்படியே தான் இருக்கேன். ஆனால் எப்போ நீங்கள் வந்தாலும் ஏதாவது ரோட்டரி பற்றி ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது அது செய்யணும், இது செய்யணும், ஏதாவது பண்ணுறது. நிறைய ப்ராஜெக்டுகளுக்கெல்லாம் நான் ரைட்டப்பெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அது ஆனால் யாருக்கும் தெரியாது, நான் மட்டும் தான் எழுதுவாருக்கேன். நான் நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் எழுதுவேன். அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது. நான் இதில் கொஞ்சம் சம்டைம் நான் ரிப்போர்ட்டராக இருந்தேன். நிறைய இதெல்லாம் எழுதுவேன், போவேன் சொல்லுவார். அப்புறம் நிறைய அவருடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன்ஸ்க்கெலாம் என்னை வச்சு நிறையா ப்ரிப்பேர் பண்ணார். அதனுடைய எல்லாம் ஃபைல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. எதுவும் எங்கிட்ட கொடுத்தாரு, நான் அப்படி பண்ணோம், எப்படி பண்ணுவோம் சார்னு சொல்லியிருக்கேன். அது நம்ம இங்கே உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் உட்காந்து நான் கூட அவருக்கு எல்லாம் ரைட்டப்லாம் எழுதி தான் கொடுத்துருக்கோம். அது ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு அவருக்கு ஆயுசு இல்லை, அந்த டைமில். அது கொண்டு போயிருந்தால் அவரோட சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்திருப்பார். ஒரு ரோட்டியில் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. எப்பயுமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே அவருக்கு உண்டு. அதை எவ்வளோ செஞ்சுட்டே இருப்பார் வீட்டில். அதனால எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். அவர் போனது வந்து திடீர்னு எங்களுக்குலாம் மிகப்பெரிய ஷாக்கு. அவர் மெட்ராஸில் இருக்காரு, என் பையன் தான் லாஸ்ட்டாக போய் பார்த்தான். அதெல்லாம் சொல்கிற போது எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவேன். அவர் வந்து திடீர்னு அந்த மாதிரி நான் இந்த டிசீஸ்ன்னு சொன்னாலுமே எனக்கு வெரி ஷாக். எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானே இருந்தார், இங்கே தானே இருந்தார். சும்மா ஏதோ வயிறு மட்டும் வலிக்கிறது ஏதோ சொன்னார். அது ஜஸ்ட் லைக் அது மாதிரி போனால் வயிறு வலியோட போயிடக்கூடாது. அது இந்த மாதிரினா ஃபர்தராக அது ப்ரோக்ரெஸ் ஆகிருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அது கடைசியில் அவருக்கு பாலு சார் சொன்ன மாதிரி ரொம்ப யாரையும் கஷ்டப்படுத்தல அவர், ரொம்ப கஷ்டப்படுத்தலை. அப்படியே ஹாஸ்பிட்டல்லையே ஆகிட்டார். அது வந்து நிஜமாவே நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், மாதக்கணக்கில் தண்ணி எடுத்து கொண்டு போய் சாப்பாடு போட்டு அந்த வெடிக்கு போய் மோஷன் போய் மூத்துறது அது மாதிரிலாம் நிறைய பேர். ஆனால் பர்டிகுலர்லி இந்த டிசீஸ்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் டிசீஸ் நம்மளாம் பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி அவங்க படுற வந்து அந்த அந்த பெயின் வந்து நமக்கு ரொம்ப அதை விட அதிகமாக பெயின்ஃபுல்லாக இதெல்லாம் யாருக்குமே கொடுக்காத நல்ல மனுஷன் இருந்தாங்க. அப்படின்னு ஒரு போயிட்டார். அவர் போகிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. யாருக்குமே நாங்கள் எடுக்கிறோம் சைலண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப எக்ஸ்போஸ்டாக நாங்கள் பேசி அப்படி இப்படிலாம் அப்படின்னா எல்லா பக்கமும் போய் மேடையில் ஏறி அதெல்லாம் எங்களுக்கு வராது, எனக்கு வராது. பட் அவர் ஆனால் எங்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவர் போனதுக்கு அப்புறம் கூட இங்கே அவங்க வந்து ஒரு பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப தனியாக தான் இருந்தாங்க. ஒரு உட்காந்து வந்து பேசினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய ஆன்மா எப்படியும் சாந்தி அடையணும். எங்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார், நல்லது. ஏன்னா லைக் மைண்டட் பர்சன் அவர், அதனால எங்களுக்கும் அதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுது நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இருந்த விசிஎல் சார் வந்து எனக்கு உடன்பிறவா சகோதரர் தான். என்னை எப்போதுமே சகோதரி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 2 months லீவில் இருந்தப்போ கூட நான் ரெக்கவர் ஆன உடனேயே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. வந்து இறைவன்கிட்ட போயிட்டா கூட அவங்க எப்போதுமே மேடத்துக்கு, ஏன்னா அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டு இருந்ததில்லை. சார் விட்டு விசிஎல் சாரை விட்டு இருந்ததே கிடையாது. அவங்க இறைவன் அடியில் இருந்தால் கூட மேடத்துக்கு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்து அவங்களுக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் அவங்க சார்கிட்ட போய் சேர்ற வரையும் நல்ல ஹெல்த்தையும் அவர் வந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வந்து உடன்பிறவா சகோதரி அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. அவரோட ஆசீர்வாதத்தையும் நான் வந்து வேண்டிக்கிறேன். ரோட்டரியில் ஒரு மறக்க முடியாத ரொட்டேரியன். எங்கள் குடும்பத்துக்கும் அவரும் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நட்பு. எனக்கு ஃபாதர் வந்து சார் வந்து சித்தா டாக்டராக இருந்தது. முன்னாடி பிரேமன் ஒரு டாக்டர் தான், அவங்களோட பேஷண்ட் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் சக்ஸஸராக நம்ம விசிஎன் வந்தார். அப்போ முதல் பழக்கம் அது கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கும். அதில் எங்கள் சாப்பிட்றதுக்கு நெருக்கமான நண்பர். அதன் அடிப்படையில் ஒரு நல்ல அனைவரிடம் எளிமையாக, அதப்பா டாக்டர்னா நெருக்கமாக அது பழக முடியாது. அவங்க வந்து ரொம்ப லிமிட்டாக இருப்பாங்க. பட் வந்து ஒரு ஜனமாக எல்லா அனைவரிடம் எளிமையாக பழகக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோட்டரி சங்கத்தில் ரொம்ப ஈடுபாடு, அதாவது பொது அமைப்பில் சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப லைக் மைண்டடாக இருப்பார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்தில் எங்கள் வரலாற்று சமமிக்க எங்கள் கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தோட 50வது ஆண்டில் அவர் வந்து ஒரு பேஷனேட்டாக இருப்பார். சாதாரண ஒரு 100 வாழ விரும்ப மாட்டார். இந்த வீடு கூட அழகாக கட்டுவார். நான் தான் யூஸ் பண்ணி கொடுத்தேன். வீடு கட்டுற கூட நம்ம நடந்து கொஞ்ச நேரம் போய் இந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்பார். ஒவ்வொன்றா வாழ்க்கையை வந்து ரசித்து வாழ்ந்தவர் அது. அதன் அடிப்படையில் 50வது ஆண்டு தலைவராக கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தில் ஒரு லெகசி அது. அதுக்கு 2000 வருஷத்தில் இருந்தார். 2001 அதில் என்ன பண்ணாருன்னா, என்னை வந்து 3 தடவை என்னை சந்திச்சு, நான் ஒரு சின்ன பையன் தான் இப்போ, அதனால் எங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் பையன் வந்து எங்கள் ரோட்டரி சங்கத்தில் சேரணும்னு சொல்லி 3 தடவை என்னை வந்து கம்பல் பண்ணி என்னை வந்து ரோட்டரியில் இன்டெக்ட் ஆகி என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது ரோட்டரியில் அவர் தான். அதுக்கப்புறம் நான் ஹையஸ்ட்டு வந்து ஒரு ரோட்டரி கவர்னராக வரதுக்கு அதுதான் அடிப்படை காரணமாக இருந்தது. அது போல அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவரோட ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, 20 வயசு பையன்ட்டையும் பழகுவார், 80 வயசு முதியவர்கிட்டையும் பழகுவார். ஆனால் இது சரிசமமாக பழகக்கூடியவர். உண்மையிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ரோட்டரிக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா எங்களை என்கரேஜ் பண்ணுவார். புதுசாக ஒரு போஸ்ட் எடுத்துப்பாங்க, பிரசிடென்ட்டோ செக்ரட்டரியோ, நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கேன், உனக்கு எல்லா வேலையும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் வந்து மேடத்தை கொண்டு போய் கிளினிக்கில் இறக்கி விட்டுட்டு அடுத்த ரோட்டரி வேலையை பார்ப்பார். பார்த்துட்டு அப்படியே பேங்க்கு போயிட்டு அப்படியே வருவார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கபலமாக இருந்தார். உண்மையிலேயே இது எதிர்பாராத ஒரு இழப்பு. அதனால தாங்கிக்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா, என்னோட வெட்டிங் டே 25th வெட்டிங் டே போன வருஷம் நடந்தது. அதே 20ஆவது தேதி கடைசியாக அட்டன் பண்ணாது கல்யாண மண்டபத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 நாளில் இறந்து போயிட்டாருங்கிறது நம்பவே முடியல எங்களால். இருந்தாலும் அவர் இறக்கவில்லை, நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணங்களின் சார்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம ஆழ்ந்த அவர் ஆத்மா சாந்தி அடையணும்.
நிச்சயமாக ஒரு நல்ல மனதுக்கு நல்ல சர்வீஸ் பண்ண அவங்க ஒய்ஃபு கும்பகோணத்தில் ஒரு பெயர் பெற்ற ஒரு டாக்டர், ரொம்ப ஒரு குறைவான கட்டணத்தில் என்னோட ஒய்ஃபு கூட 2 குழந்தைங்க அவங்க தான் கன்சல்டிங் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டோம். நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும். எல்லாம் அவங்க பசங்க எல்லாருமே அந்த குடும்பமே நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் செய்த சர்வீஸ், மேடம் செய்த சர்வீஸ் இந்த குடும்பத்தை மேன்மேலும் வாழ வைக்க என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். பேர் இழப்பு. ஏன்னா கவர்னர் சொன்ன மாதிரி எதுலேயுமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு மனிதர், மனிதநேயம் அப்படிங்கிறதுல 100% சரியான மனிதர். அவர் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுவார், எல்லா விஷயத்துலையும் பண்ணுவார். ரெண்டாவது ரொம்ப சமுதாய நோக்கம், சமூக சேவை மேல ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். ஒரு குறுகிய காலத்தில் அவருடைய இறப்புங்கிறது உண்மையிலே தனிப்பட்ட முறையில் ஒரு பேரிழப்பு. எல்லா வகையிலையும், மருத்துவத்துறையிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, இந்த ரோட்டரி பிளட் பேங்க் வர்றதுக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை காரணம். இன்னைக்கு எங்களுடைய குழுவில் பதிவில் கூட சொன்னேன், கும்பகோணம் ரோட்டரி சங்கம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நினைவுகள் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நினைவு பெறப்படும். அந்த மாதிரி மேடத்தை வந்து ஒரு நிமிடம் கூட தெரியாதவர் அவர். மேடத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அவர். அந்த வகையில் இறைவன் அவரை சீக்கிரமாக அழைச்சிக்கிட்டது மட்டும்தான் நமக்கு ஏற்க முடியாத ஒரு இழப்பு. ஆனால் அவருடைய ஆன்மா இங்கே இருந்து எல்லாரையும் வழிநடத்தும் என்பதை தெரிவித்து ஒரு ஆன்மா சாந்தி அடைய விரும்புகிறேன். பழக்கம் இந்த 15 நிமிஷம் பழக்கம்னாக்கா எங்களுக்கு 150 வருஷம் பழக்கத்தை நாங்கள் 15 நிமிஷத்தில் பழகிருக்கோம். அவர் கூட பேசுறது கடைசி ஒரு 4 நாள் தான். அப்போ எனக்கு நான் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணும்போது கிடைக்கவே இல்லை. அப்போ தான் எனக்கு ஜெயக்குமார் சார் ஃபோன் பண்ணி, ராஜேந்திர அவர் கூப்பிடாத, அவர் அட்மிஷனில் இருக்காரு, அவர் தொந்தரவு பண்ணாத, ஒரு வாரம் ஆகட்டும் அவர் பேசலாம் அப்படின்னாரு. ஒரு மனுஷன் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு உதாரணம். நான்லாம் தப்பு நோட்ட என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். அவர் இந்திராஜன் ஸ்கூல் ராஜன் ரொம்ப இதாக பேசுவார். ஒரு கார்டியாக இருந்திருக்காரு, ஒரு மென்டாராக இருந்திருக்காரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு, ஒரு ஃபாதராக இருந்திருக்காரு. ஒரு பல விதத்தில் ஒரு உதாரணம் சொல்லலாம். நானும் ஒரு குறிக்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், மெடிக்கல் மேனேஜர் இந்த லெவலில் இருந்தவருக்கு இன்னைக்கு ஒரு பப்ளிக் லைஃப்பை கொண்டு வந்து அவர் தான். இந்த மாதிரி பல பேர் அவர் உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு ரோட்லிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கெல்லாம் உலகத்தில் விட்டு அது மூலயமா ஒரு நண்பர்கள் எங்களுக்கு கொண்டு வந்ததில் அவர் பெரிய தான் மட்டும் வளரல, அவர் எங்கேயும் நிறைய வளர்த்து விட்டுருக்காரு. எங்களை மாதிரி நிறைய பேர் வளர்த்து விட்டுருக்காரு. இப்போ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு பெரிய எக்ஸ்போசர் இன்னும் வேடிக்கை பார்ப்பார் எங்கள் வளர்ச்சியை. இப்போ மேலே ஏறனா எந்த இடத்துலையும் அவர் நினச்சது கிடையாது. இன்னும் மேலே தான் எங்களை என்கரேஜ் பண்ணிருக்காரு. அந்த விதத்தில் ஒரு எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் எனர்ஜியாக இருந்தவர். எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஆகும்னு. எங்களை மட்டும் பண்ணல, எங்கள் ஃபேமிலியும் அவர் ஒன்றா தான் இருந்திருக்காரு. எல்லா ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸாக பழகுவார். எல்லாத்தையும் இதாக இருப்பார். இவர் சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காம பழகுறவர். எல்லாத்தையும் சோசியலாக பழகுவார். நீ இந்த ஸ்டேஜில் இருக்க, நீ வயசுனா போய் புதுசாக ஜாயின் பண்ண, கிளப்பில் ஜாயின் பண்ண அப்படிங்கிற ஒரு எந்த பார்ஷியாலிட்டி ஃபார்மாலிட்டி பார்க்க மாட்டார். எல்லாருமே தோல்வி கை போட்டு இல்லை கேஷுவலாக பழகுது அவர். இன்னைக்கு இழப்பு பெரிய இழப்பு. அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காரு. இன்னைக்கு காலை திலேமூர் முதிய குடும்பம் போயிருந்தோம். அப்போ அந்த ஓனர் சொன்னார், சில சார் இங்கே எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காரு, நல்ல கொஞ்சம் கேப் வந்து போச்சு, இல்லை நிறைய பண்ணியிருப்பாரு, அதனால ஆரம்பத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் தீக்குறதுல ஹெல்ப் பண்ணுறது மிகப்பெரிய மனுஷன். இன்றைக்கும் இந்த வருஷம் நியூ நடத்தும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதான் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் போட இருக்கு ஃபோட்டோவை போட்டு அரங்கம்னு போட்டு அவர் இதே, ஏன்னா நியூ இயர்னாலே அவர் இவர் தான். ஒவ்வொரு நியூ இயர்லையும் சும்மா அதே மாதிரி நடிப்பார். இதுக்காக நிறைய செலவு பண்ணுவார். செலவு பண்ணார். அதுக்காக ஒரு மாதம் ரிகர்ஸ் அது போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா ஒரு நவம்பர் செப்டம்பர் ஆரம்பிச்சார் வேலையை. ஆரம்பிச்சு அதுக்கு பாசத்தை ஓடிட்டு இருக்கோம். அந்த வருஷம் தலைவருக்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த அளவுக்கு தான் அவர் இறங்கிடுவார். அவங்களே யோசிப்பாங்க என்ன நம்ம செய்யணும்னு. அந்த ஒரு மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டு. இவர் சட்டன் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. வேலை நல்லா இருக்கணும், ராஜா குடும்பம் நல்லா இருக்கணும். எங்களோட ஆசீர்வாதம் எங்களோட இதே வந்து அவருக்கு மேலே மேலே ஒரு இதாக குடும்பம் நல்லா வளர்த்தணும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வமிக்க ஒரு சிறந்த மனிதர். நான் சென்ற ஆண்டு கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இருந்த பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசகராக சார் இருந்தார். ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அதுக்கு ஜனவரி 19ஆம் தேதி இணை இயக்குனர் மருத்துவத்துறையில் பார்த்து அந்த என்ஓசி எனக்கு வாங்கி கொடுத்துட்டு, ஆனால் 26ஆம் தேதி வர முடியல. ஃபோன் பண்ணி விசாரிக்கும் பொழுது உடல்நடை சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் சங்கத்தோட பொன்விழாண்டு தலைவர் ரோட்டரியே அவர் மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டரி அலுவலகம் இருக்கும். அங்கெல்லாம் பார்க்கறதுனா அங்கே தான் போய் பார்ப்போம். யார் பார்க்கறதுனால அங்கே தான் போய் பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் அவர் அலுவலகம் பிஸியாகவே இருந்துகிட்டே இருக்கும். ரோட்டரி உறுப்பினர் ஏகேஎஸ் பாலாஜி சார் அவர் சொன்னது போல அவர் இறக்கும் பொழுதும்
எங்களுடைய ரோட்டரி கொடி தான் போர்த்த வேண்டும். ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கு அவர் எங்கள் சங்கத்தில் மீட்டிங்கில் பேசும்போது, வாழ்த்தரங்கத்தில் பேசும்போது எங்களுடைய ரோட்டரி கொடி தான் போட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி எங்களுடைய ரோட்டரி கொடி போற்றி அவருடைய இறுதி அஞ்சலி வரைக்கும் நாங்கள் எல்லாரும் போய் சேர்ந்தோம். அவங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் பெரிய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி, மேடத்துக்கும் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நான் யாரும் தெரியுமா? தம்பராஜனுடைய மகன், சொர்ணாம்பிகை தம்பராஜன். உங்களுக்கு தெரியும்? நல்லா கன்னடத்தை தெரியும். எங்கள் வீட்டு முதல் மாப்பிள்ளை மச்சான் டாக்டர் நெடுஞ்செழியன் அம்மா. டாக்டர் நெடுஞ்செழியன் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எல்லாரும் சிறப்பாக பேசினாங்க. ஒரு சிறப்பை மட்டும் சொல்கிறேன். நான் இன்விடேஷன் எதுவும் கொடுக்கறதுக்கு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் போய் பார்க்கணும் அப்படின்னாரு. அப்படியே ஏதாவது நீங்கள் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கூப்பிட்டு போகணும். நான் தான் கூப்பிட்டு போனேன். போயிட்டு நானும் மச்சான் 2 பேர் தான் கூப்பிட்டு போனேன். டாக்டர் விசிஎன் சன் அப்படின்னு சிவாஜி அப்படியே பண்ணிட்டு நான் அப்படியே காலில் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். அந்த நிகழ்வை என்னால் மறக்கவே முடியாது. வேண்டாம். 2வது, பல பேர் ரோட்டரி சங்கத்தில் நிறைய பேசியிருக்காங்க. மச்சான் நானும் ஃபார்மர் ரோட்டரி, மச்சானுக்கு முன்னாடியே நான் ரோட்டரி. பல விஷயங்கள் நானும் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு மட்டும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஏன் ரோட்டரி மீட்டிங் முடிஞ்சோன்னா கடைசியில் ஒரு 15 பேருக்கு பண்ணுவார். ஆமாம் இருக்கும் மச்சான்வார். அதெல்லாம் ரொம்ப கட்சி பண்ணாதுன்னுவார். சரி, இது மாதிரி பர்சனலாக என்கிட்ட நிறைய கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அவரை மறைஞ்சிட்டாருங்க. எனக்கு மச்சான் மறைங்க உங்களோட பார்த்து கொண்டு இருக்கிறார் இருப்பார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கும்பகோணத்தில் நண்பர்களை நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அதில் இந்த டாக்டர்ஸ் குடும்பங்களாக நிறைய பேரை சம்பாதிச்சு, எனக்கு மட்டும் இல்லை, என் நண்பர்கள் எல்லாருக்குமே எனக்கு ஒரு பெரிய டாக்டர்ஸ் கூட்டம் இருக்குது. என்னால் முடிஞ்ச இயன்ற உதவிகள்லாம் செஞ்சு கருணையின் அடிப்படையில் என்னால் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு ஒரு சார் ஒரு நல்ல ஒரு அட்வைஸர். சார் குடும்பத்திலேயே எல்லாரும் கூட லிங்கில் இருக்கேன். என்னால் நான் பில்டிங் டெமாலிஷராக இருக்கேன். இப்பொழுதுக்கு சார் கூட நான் ரொம்ப அணுகுவேன். எங்கே பார்த்தாலும் சந்திப்பேன். ஜிஹெச்சில் அடிக்கடி போய் பார்த்து பேசுவேன். நல்ல எங்களுக்குலாம் ஒரு நல்ல அட்வைஸர். நன்றி, வணக்கம். அங்கிளை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கே பேசினவங்களாம் சில பேருக்கு வார்த்தையாக கோர்த்து ஒரு மணிமணியாக பேச முடியும். அதுதான் விஷயம். பேசுகிற சில பேருக்கு வார்த்தைகளாக கோர்த்து சொல்ல முடியும். அதுதான் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு மெமரிஸை அங்கிள் விதைச்சிட்டு போகிறாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அன்றைக்கி 30th டே இதுலேயுமே அதுதான் அங்கிள் வந்து எல்லார் மனசுலையும் எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான். ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணி வந்தால் தனக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருந்தால் கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. இல்லைனா கூட தனக்கு தெரிஞ்சவங்க மூலையாவது அந்த ஹெல்ப் அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருத்தவங்க ஹெல்ப்னு வந்துட்டாங்க எப்போவுமே இருக்கும். நம்ம எல்லாரும் மனசுலையும் இன்றைக்குமே அங்கிள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் அங்கிளை பற்றி இன்றைக்குமே இருக்கும்போது நம்மளை வந்து நமக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி நம்மளை ப்ரெஸ் பண்ணாங்க. இப்போ மேலேருந்து கடவுளோடு இருந்து நமக்கு என்றைக்குமே அவங்களோட பிளெஸிங்ஸ் ஷவர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.